ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம யூஆர் மைண்ட் பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்கடா. ஓகேடா, இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அப்புறம் டேங்க் எஃப்எஃப் வேறு நான் போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் ஒழுங்காகவே கமெண்ட்ஸ் பண்ணல. கமெண்ட்ஸ் பண்ணாதான்டா எனக்கு என்னன்னு தெரியும். அது கமெண்ட்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஓகேடா, நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஜிமின் இதை எல்லாத்தையும் உங்களை பார்த்து அழுதுகிட்டே சொல்லிட்டு இருந்திருக்கான். நீங்கள் ஜிமின் சொல்கிறத கேட்டு ஷாக் ஆகி உங்கள் நெக்கில் குத்தி வச்சுருந்த பெண்ணை கீழே போடுறீங்க. உங்கள் ஐஸில் டியர்ஸ் அவுட் ஆகுது. உங்களை ஜிமின் எந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கான்னு, உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நான் லவ் பண்ணேன் ஆப்பிள், நீ தானா ஜிமின் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறீங்க. நீங்கள் சொன்னதோட ஜிமின் கேட்டு இன்னும் ஹார்டாக அழுதுகிட்டே ஆமான்னு உங்களை பார்த்துட்டு நோட் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே ஜிமின் கிட்டே போகிறீங்க. அப்போ ஜிமினுக்கு பின்னாடி இருந்து வாலில் உங்களை ஃபஸ்ட் டைம் ஜிமின் பார்த்த அப்போது உங்கள் ஃபேஸில் ஆப்பிள் ஜூஸோடு எடுத்த ஃபோட்டோ இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜிமின் ஷாக்காகி உங்களை விடாமல் அப்படியே பிடிக்கிறான். ஜிமின் அழுதுகிட்டே உங்களை வேகமாக அந்த ரூமில் இருக்கிற பெட்டில் படுக்க வச்சு உங்கள் சீக்ஸை தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறான். நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ஜிமின் ஸ்பீடாக கீழே போய் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வேகமாக மேலே ஓடி வரான். வந்து பெட்டில் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸில் வாட்டர் தெளிக்கிறான். நீங்கள் மயக்கம் தெளிஞ்சு ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை ஐஸில் டியர்ஸோடு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் மெதுவாக ஜிமினை பார்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு ஜிமின் உங்களை ஃபஸ்ட் டைம் உங்கள் மேலே ஆப்பிள் ஜூஸ் கொட்டினது இருந்து ஜிமின் உங்களை ஃபாலோ பண்ணது, உங்களை ஃபோட்டோ எடுத்தது, உங்கள் கூட சேட் பண்ணது, நீங்கள் அந்த சேட்டில் ஜிமினுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, ஜிமின் ரோஸை ஹைட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தது, டேயை நீங்கள் அக்செப்ட் பண்ணது தெரிஞ்சு ஜிமின் பிரேக் ஆனது, உங்களை இன்ஷுக்கிட்டேருந்து சேவ் பண்ணது, உங்களை பார்த்து அழுதுட்டுன்னு எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. ஜிமின் உங்களுக்காக பட்ட பெயின் எல்லாம் நீங்கள் நினைக்கும் போது உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபீல் ஆகுது. ஜிமின் உங்களை பார்த்துட்டு வயான் ஏன்னாச்சரி நீ ஓகே தானா அப்படின்னு ஒரு டோனில் கேட்குறான். நீங்கள் ஜிமின் அப்படின்னு கத்திட்டு அழுதுகிட்டே எந்திரிச்சு ஜிமினை ஹக் பண்ணி தேம்பி அழுகிறீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்து ஜிமினை உங்களை பேக் ஹக் பண்ணி அழுகுறோம். நீங்கள் ஹார்டாக அழுதுட்டு ஏன்டா ஜிமின் இப்படி பண்ண, ஏன்டா என்கிட்ட சொல்லலை, நீ அப்போவே சொல்லியிருந்தா, அப்படின்னு பேச முடியாமல் அழுகுறீங்க. நான் உனக்காக எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண தெரியுமாடா. டெய்லி உனக்காக அந்த கேம் சென்டர் போய் ஒரு பைத்தியக்காரி மாதிரி நான் உனக்காக சேட் பண்ணிட்டு இருப்பேன். நான் லாஸ்ட் சேட் பண்ண சேட்டை நீ பார்த்துட்டு கண்டிப்பாக நீ தேடி வருவேன்னு உனக்காக ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ண தெரியுமா. ஆனால் நீ வரவே இல்லை. எனக்கு இருந்த மொத்த ஒப்பும் போயிடுச்சுடா. அதுக்கப்புறம் தான் நீ லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் டேயோட வயசு. இப்போ நான் என்ன ஜிமின் பண்ணுவேன், இப்போ என்ன ஜிமின் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணி அழுவுறீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் ஜிமின் கேட்டுட்டு ஜிமினை நீங்கள் லவ் பண்ணி அவருக்காக வெயிட் பண்ணது, நீங்கள் எவ்வளோ பெயினாக இருந்தீங்க அப்படின்னு நினச்சி ஜிமினும் வந்து அழுகுறான். பட் லாஸ்ட்டாக நீங்கள் டேயோட ஒய்ஃப்னு சொன்னது கேட்டு ஜிமினுக்கு கோவம் வருது. நீங்கள் ஹக் பிரேக் பண்ணி ஜிமின் ஃபேஸை பார்த்துட்டு ஏன்டா நீ தான் என்ன இன்ஷுக்கிட்ட இருந்து காப்பாற்றினேன்னு சொல்லலை. ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் சொன்னேன் பேபி, ஆனால் எனக்குள்ளே இருக்கானே இந்த லூசு பையன், அவன் தான் உங்ககிட்ட சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லலை, உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், அதனால தான் நான் இருந்துட்டேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு சொல்கிறாரு. நீங்கள் பேபின்ற வேர்டை கேட்டுட்டு ஜெமினில் பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீ என் கூட ஸ்கூலில் மட்டும்தானே படித்த, அப்புறம் எப்படிடா நீ காலேஜ் படிக்கும்போது என்ன எப்படி நீ ஃபோட்டோ எடுத்த அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டுட்டு ஜெமின் ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் இருந்த கையை எடுத்து உங்கள் ரேஸ்ட்டில் பிடிச்சி ஃபோட்டோஸ் வால்க்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, நான் ஸ்கூல் மட்டும் இல்லை பேபி, காலேஜ் கூட நீ படித்த அதே காலேஜில் தான் படித்தேன். பட் என்ன வேறு டிபார்ட்மெண்ட், என்னோடய கிளாஸ் ஹார்ஸ் தவிர பேலன்ஸ் இருக்கிற ஒரு செகண்ட் கூட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது பேபி. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸை காட்டுறாரு.
நீங்கள் ஜிமின் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறீங்க. அதில் காலேஜ் ஓப்பனிங் டேங்லேருந்து சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸ் கூட ஜிமின் உங்களை ஃபோட்டோ எடுத்திருக்கான். அப்போது நீங்கள் காலேஜில் நடந்த ஒரு காம்படிஷனில் நீங்கள் வந்து மினியேச்சர் ஹவுஸ் பண்ணி அதோட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஏய் இது கூட ஃபோட்டோ எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை பாயிண்ட் பண்ணி காட்டுறீங்க. ஜிமின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கிட்டே போய் அந்த ஃபோட்டோவில் உங்களை பார்க்குறாரு. இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியே தான் பேபி நீ இப்போயும் இருக்க, கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை. இந்த மினியேச்சர் ஹவுஸ் கூட அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே சொல்கிறோம். நீங்கள் ஜிமின் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகுறீங்க. என்னது அந்த மினியேச்சர் ஹவுஸ் உங்ககிட்ட தான் இருக்கா? பட் அது அப்போவே சேல் ஆகிடுச்சே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி சொல்கிறீங்க. பேபி ஒன்றையே நான் தூக்கிட்டேன், நீ பண்ண மினியேச்சர் ஹவுஸை விட்டுருவேனா? அதான் நான் அந்த சேலில் நானே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்க கபோர்டை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஒரு வாலில் இருக்க ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே இருந்த நீங்கள் காலேஜ் படிக்கும்போது பண்ண அந்த மினியேச்சர் ஹவுஸை வெளியே எடுத்து உங்கள் கிட்டே கொண்டு வரான். நீங்கள் இதை ஷாக்காக பார்த்துட்டே நிற்கிறீங்க. பேபி நீ அன்றைக்கி சொன்னல இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டி அதில் ஹாப்பியாக வாழணுன்னு. நம்ம இப்போது இருக்க இந்த ஹவுஸு நல்லா பாரு பேபி, நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரி கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இந்த ஐலாண்டில் டிசைன் பண்ண இந்த மினியேச்சர் மாதிரி இந்த ஹவுஸை நான் அத்தட்டிக் பண்ணியிருக்கேன்டி நமக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினியேச்சரை பெட்டில் வைக்கிறான். ஜிமின் நீங்கள் ஆசைப்பட்டதுக்காக அதே மாதிரியே ஹவுஸே இங்கே வந்து கட்டியிருக்கான். ஜிமின் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு நீங்கள் நினச்சி நீங்கள் அழுதுகிட்டே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஐஸில் டியர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கிட்டே வந்து உங்கள் டியர்ஸை வைப் பண்ணி நோன்னு நோட் பண்ணுறான். உங்கள் கையை பிடிச்சி வாலில் இருக்க ஃபோட்டோஸ் கிட்ட கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோவை காட்டி இந்த ஃபோட்டோவை பாரேன் பேபி, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ் வைடாகுது. ஏன்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஜேஹோப், ஹேனா அண்ட் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பார்க்கு போனப்போ டேக்கு ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி ப்ராங்க் பண்ண அந்த டே அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. நீங்கள் ஷாக்காக ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து என்ன பேபி உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு ப்ராங்க் பண்ண முன்னாடி எடுத்த பிக்கு தான் இது. அன்றைக்கி நான் கொஞ்சம் தள்ளி இருந்து உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன். உன்னோட அப்படின்னு சொல்கிறேன். அவன் அன்றைக்கி உன்னை என்ன பண்ணான் ப்ராங்க்குன்னு சொல்லி நீ மயங்கியே விழுந்துட்ட. உன்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் கொஞ்சம் விட்டுருந்தா நீ அன்றைக்கே அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அழுக வருது. ஜிமின் அழுகிறத பார்த்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க. ஜிமின் அழுதுகிட்டே உங்களை பார்த்து நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தேன் உனக்காக. உன்னை நான் தள்ளி தான் இருந்து பார்த்தேன், பெட்டில் உன்னை வச்சுருந்தாங்க. உன்னை அந்த ஸ்டேஜில் பார்த்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா? அன்றைக்கி மட்டும் உனக்கு ஏதாவது நடந்திருந்தா டேயை மட்டும் இல்லை, உன்னை அன்றைக்கி ப்ராங்க்குன்னு சொல்லி இப்படி பண்ண யாரையும் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு கோமா சொல்லிவிட்டு அழுதுகிட்டே சொல்கிறான். நீங்கள் ஜிமின் சொல்கிறது கேட்டு அவன் கிட்டே போகிறீங்க. இல்லை ஜிமின் நான் நல்லா தான் இருக்கேன், அப்புறையா விடு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஜிமின் டியர்ஸை வைப் பண்ணி அவனை காம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஜிமின் அவங்க கையை தட்டி விட்டு ஐஸில் டியர்ஸோட நான் அப்போ கூட சொன்னேன் பேபி இவன்கிட்ட, நீ இப்படி கஷ்டப்படுற உன்னை தூக்கிட்டு வந்துடலாம், உன்னை ஹாப்பியாக நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னேன். பட் இவன் என்னை வீட்டில் நான் உன்னை காலேஜ் படிக்கும்போதே ஜாபுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உன்னை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை தெரியுமா? ஜிமின் சொல்கிறது கேட்டு உங்களுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நீங்கள் ஷாக்கான ஃபேஸோட ஜிமினை பார்த்து ஜிமின் அப்போது கம்பெனி நேம் கூட சொல்லி நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகுறீங்க. ஜிமின் நீங்கள் சொல்கிறது கேட்டு உங்களை பார்த்து எஸ்ன்னு நோட் பண்ணுறான். நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த கம்பெனியை நான் என்ன தான் ஆக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை நான் என் மனசில் வச்சுட்டே தான் அந்த கம்பெனிக்கு ஆப்பிள்னே நேம் வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ தான் ஜிமின். நீங்கள் அந்த கம்பெனியில் தான் ப்ராஜெக்ட் ஹெடாக ஒர்க் பண்ணிட்டுருந்தீங்க. என்னோடய லவ்வை உன்னை நினச்சிட்டு தான் பேபி நான் ஆப்பிள்னே நேம் வச்சேன். இந்த நேம் அண்டு லோகோ பார்த்துட்டு தான் அதர் கண்ட்ரிஸ் வரைக்கும் நம்ம கம்பெனி ரீச் ஆச்சு. இது கூட ரீசன் நீ தான். அதுக்கப்புறம் தான் நீ ஜாபுக்கு வந்த. உன்னோட டேலண்ட்டை பற்றி எனக்கு தெரியாதா சொல்லு. அதான் உன்னை ஃபாரின் ப்ராஜெக்ட் ஹெட்டாகவே நான் மாற்றிட்டேன்.
அப்படியே உன்னை நான் பக்கத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டேன். இப்படி நான் சந்தோஷமாக இருக்கும்போது தான் என்னோடய சந்தோஷம் மொத்தமாக போகிற மாதிரி ஒரு டே வருது. யா உன்னோட வெட்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பிரேக் ஆகி அழுதுகிட்டே பெட்டில் உட்காரோம். நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு நிற்கிறீங்க. நீ உன்னோட வெட்டிங்க்கு உன் கூட ஸ்கூலு காலேஜ் ஒர்க்கு பண்ணுற எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பியிருந்த, எனக்கும் நீ அனுப்பியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்போது உங்களுக்கு ஞாபகம் வருது, நீங்கள் ஜிமினுக்கு காண்டாக்ட் பண்ண முடியலைன்னு மெயிலுக்கு இன்விடேஷன் வந்து சென்ட் பண்ணியிருப்பீங்க. உனக்கு தெரியுமா, உன்னோட மேரேஜ்லேயும் நான் இருந்தேன் பேபி. 500 பீப்புள்ஸில் நானும் ஒருத்தன் தான். நீட்டே கூட ரிங் சேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணதை நான் என்னோடய டியர்ஸோட ஹோல்ட் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட்டு உனக்கு சர்ப்ரைஸுன்னு சொல்லி இந்தியன் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணான்ட்டே உனக்கு வந்து அப்படியே இந்தியன் ட்ரெடிஷ்னல்லே வந்து உனக்கு வந்து மேரேஜ் பண்ணிட்டு உன்னோட சீக்ஸில் கிஸ் பண்ணோம். என்னால் அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான் அழுதுகிட்டே. என்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ அங்கேருந்து அவ்வளோ வேகமாக ஓடினேன் அப்படின்னு சொல்கிறான். செம்மையாக அழுதுகிட்டே சொல்கிறான். நீங்கள் ஜிமின் இப்படி அழுகிறத பார்த்துட்டு அழுதுகிட்டே ஜிமினுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவன் கையை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜிமின் அழுதுகிட்டே உங்களை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீட்டே கூட இருந்த அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாரின் ப்ராஜெக்ட் ஹெட்டில் இருந்து கொரியாவுக்கு இருக்க நம்ம பிரான்ச்சில் ப்ராஜெக்ட் ஹெட்டாக உன்னோட ஜாபை சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லி கேட்டேன். நானாக இருந்தால் கண்டிப்பாக உனக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடாது, கொடுத்துருக்கவே மாட்டேன் உனக்கு. பட் எனக்குள்ளே இருக்க இந்த ஏமாந்தவன் தான் கொடுத்துட்டான் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு. எல்லாமே உனக்காக பண்ணான், நீயும் ஹாப்பியாக இருந்த. பட் மேரேஜ் ஆகி 8 years தான். அதுக்கப்புறம் தான் உன்னோட ஹஸ்பண்டுக்கு நீ அவன் கூட தான் இருக்க, நீ எங்கே போயிட போகிறன்னு உன்னை அவன் கேர் பண்ணிக்கவே இல்லை. நீ டேனால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் பேபி. நான் அப்போ கூட சொன்னேன், நீ கஷ்டப்படுற, நீ சந்தோஷமாக இல்லை, உன்னை தூக்கிடலான்னு சொன்னேன். பட் அப்பையும் இவன் என்னை விடவே இல்லை. ஆனால் எப்போ நீ முழுசாக உடஞ்சி தனியாக போனியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நான் இல்லை பேபி, எனக்குள்ளே இருக்கானே இந்த ஏமாந்தவன் இவனே சொல்லிட்டான். அப்போயே பிளான் பண்ணி அந்த மாலுக்கு வந்து உன்னை கேஷுவலாக நான் மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணேன். உன்னைய காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனேன், உன்னோட ஹாப்பியை கொஞ்சம் நேரமாக பேசினேன். அதுதான் பேபி என்னோடய லைஃப்லேயே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஹாப்பியாக இருந்த மூமெண்ட். அதுக்கப்புறம் உன்னை ட்ராப் பண்ணேன். உன்னோட வீடு இங்கே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் உன்கிட்ட எல்லாமே கேட்டேன். நான் அப்படியே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் பேபி. நீயும் வந்த, நம்ம கேஷுவலாக பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அப்படியே உனக்கு ஆப்பிள் ஜூஸில் மயக்கம் கலந்து மருந்து கலந்து அப்படியே கொடுத்துட்டேன். நீ குடிச்சிட்ட, நல்லா தூங்கிட்ட. நான் கொஞ்சம் நேரம் கூட டைம் பண்ணலடி. அங்கே ஹெலிகாப்டர் வர வச்சு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஐலாண்டுக்கு வந்துட்டோண்டி. இப்போ நீ என்னோடது. உன்னை என்கிட்டேருந்து பிரித்து யாராலையும் கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி ரிலீஃபாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஜிமின் சொன்னதெல்லாம் கேட்டு அவனை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனசில் ஜிமினை விட்டு போகணுன்னு தோணவே இல்லை. இங்கேருந்து தப்பிக்கணும்னு உங்களுக்கு தோணலை. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஜிமின் உங்களை எவ்வளோ யாஸாக எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கான், உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. ஜிமின் இனிமேல் கஷ்டப்படாமல் கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் ஜிமின் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு அவன் ஃபேஸை பார்த்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களே அறியாமல் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அவுட் ஆகுது. உங்கள் ஹேண்ட்ஸை ஜிமின் அவன் ஹேண்ட்ஸால் வச்சு ட்ராப்பை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஜிமின் உங்களை இப்படி பார்த்துட்டு அவன் ஐஸில் டியர்ஸ் ஃபீல் ஆகுது. என்னன்னே தெரில, அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் தொடச்சி விட்டு கூட உங்களுக்கு வந்து ஐஸ் வந்து டியர்ஸாக வந்துட்டே இருக்குது. ஜிமின் உங்கள் கையிலேருந்து அவன் கையை எடுத்து உங்கள் டியர்ஸை அகெயின் வைப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறான். டோன்ட் க்ரை பேபி, எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிமின் ஐஸை பார்த்துட்டு அவனோட டியர்ஸை வைப் பண்ணி, நாலுதா உனக்கு எப்படி ஹர்ட்டிங்காக இருக்கோ அதே மாதிரி தான் ஜிமின், நீ ஆள் தான் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு பெயினோடு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது கேட்டு ஜிமின் பிளிங்க் பண்ணாமல் உங்கள் ஐஸை பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் ஜிமின் ஐஸை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் உங்கள் ஃபேஸ் கிட்டே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டை கிஸ் பண்ணுறான். ஜிமின் இவ்வளோ இயர்ஸாக உங்களை லவ் பண்ணி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஜிமினோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. அப்புறம் அப்படியே வந்து இந்த சைடு என்ன நடக்குதுன்னா, டே சைடு டிவி நியூஸ் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி சோஷியல் மீடியா வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோ போட்டு மிஸ்ஸிங்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களை பற்றி யாராச்சும் சின்ன க்ளூ கொடுத்தா
கூட பெரிய அளவுக்கு ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி நோட்டீஸ் வரைக்கும் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு எஸ்கே மட்டும் இல்லை அதர் கண்ட்ரீஸ்லேயும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி 10 days ஆச்சு. டேயோட அப்பா வீட்டில் தான் டே, ஜேஹோப், ஹேனா, சாங் அண்டு பெரிய போலீஸ் டீமே இருக்காங்க. உங்கள் எல்லாரோட பேரண்ட்ஸும் டேயோட அப்பா வீட்டில் தான் இருக்காங்க. ப்ரைஸ் இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனால உங்களை பற்றி தெரியும், அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லி நிறைய ஃபேக் கால்ஸ் வருது. இந்த 10 daysம் எக்கச்சக்க ஃபேக் கால்ஸ் வருது. பட்டு வேறு வழியே இல்லை, அட்டன் பண்ணி அந்த காலில் சொல்கிற பிளேஸ் வரைக்கும் போய் செக் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. இப்படியே வந்து 20 days பாஸ் ஆகுது. டேயோட அப்பா அண்ட் ஜேஹோப்போட அப்பா தான் கம்பெனி ஃபுல்லாக பார்த்துட்டே இருக்காங்க. டே, ஜேஹோப், ஹேனா உங்கள் எல்லாரோட ஃபேமிலியும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஒன் டே ஈவினிங் வழக்கம் போல் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. லைனாக நிறைய கால்ஸ் எங்கெங்கேயோ வந்துட்டு இருக்குது. பேசி பேசி அவங்களுக்கு இருந்த ஹோப்பே சுத்தமாக போயிடுச்சு. அப்போ ஒரு கால் வருது. இதுவும் ஃபேக் காலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அட்டன் பண்ணிகிட்டே பேசுகிறான். அங்கே ஜேஹோப், ஹேனா, சாங் உங்கள் எல்லாரோட ஃபேமிலியும் கால் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ் ஃபோர்ஸே இருக்குது. இன் காலில் ஹலோ ஹலோ டே சார், நான் வந்து இந்த ஷாப்பிங்கில் மாலில் இருக்கிற ஒரு கிஃப்ட் ஷாப்போட ஓனர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், நீங்கள் ஒயனை பார்த்தீங்களா? ஆமாம் சார், கரெக்டாக ஒரு 7 monthsக்கு முன்னாடி என்னோடய ஷாப்புக்கு வந்து ஒயன் வந்தாங்க. வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னாங்க. நான் தான் நிறையா கிஃப்ட் காட்டினேன் அப்படின்னு இவர் சொல்கிறது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா இது ஃபேக் கால் இல்லை, அண்ட் டேக்கு நீங்கள் கிஃப்ட்டு இவர் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியும். அப்படியா சார்? அப்புறம் ஒயன்? அப்போது ரூமில் இருக்க டேயோட மொபைல் அடிச்சுட்டே இருக்குது. பட் இவங்க எல்லாருமே இந்த கால் பேசிகிட்டு இருக்கனால கவனிக்கலை. அப்போ ஷாப் ஓனர் அப்புறம் ஒயன் வந்து ஓல்டு ரிங்கில் டைமண்ட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கப்பிள் ரிங் வாங்கி அதில் நேம் பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. நேம் கூட டயாங் அண்ட் ஒயன் சார். இதை கேட்டு டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயோட ஐஸில் டியர்ஸ் ஃபில் ஆகுது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அகெயின் அந்த ஷாப் ஓனர் நான் தான் சார் ஒயனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டன் பண்ணி கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஓகே சார், உங்கள் ஷாப்பில் நிறையா கஸ்டமர் வருவாங்க. பட் நீங்கள் எப்படி கரெக்டாக ஒயனை ஞாபகம் வச்சு கால் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக டே கேட்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். பட் ஒயன் எல்லா கஸ்டமர் மாதிரியும் ரூடாவோ இல்லை ஆட்டிடியூடாவோ என்கிட்ட பிஹேவ் பண்ணல சார். ஒயன் என்கிட்ட என்னோடய பொண்ணு மாதிரி பேசுனாங்க. ஒயனை பார்க்கும்போது என்னோடய பொண்ணு மாதிரி எனக்கு தோணுச்சு சார். ஒயன் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் நல்ல பொண்ணு. அதான் வந்து ஒயனை இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் கூட நான் நியூஸில் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் நான் கால் பண்ணேன் சார் அப்படின்னு ஷாப் ஓனர் சொல்கிறது கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட இருக்காங்க. டே மனசில் நினைக்கிறான், யாருன்னே தெரியாத 3வது பர்சன் கூட உன்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான் ஒயன். பட்டு நான் தாண்டி உன்னை பற்றி அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது டேயோட ஐஸில் டியர்ஸ் வந்து அவுட் ஆகுது. டே டியர்ஸை வந்து அப்படியே வைப் பண்ணிட்டு காலில் பேசுகிறான். அப்புறம் ஒயன் வந்து கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒயன் எங்கே போனாங்க பார்த்தீங்களா சார்? இல்லை சார், ஒயன் ஷாப்பை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஷாங் கால் கட் பண்ணி சொல்லி சிக்னல் கட்டுறாரு. டேயும் ஹெட்டை வந்து நோட் பண்ணிட்டு ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்னு சொல்லுங்கள் சார். இல்லை சார், நான் மணிக்காக கால் பண்ணி சொல்லலை, ஒயன் ரொம்ப பாவம் சார், சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிட்டாரு. சாங் அப்போ அகெயின் டே நான் ஒரு டீம் அனுப்பி தான் அந்த ஷாப்பிங் மாலில் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். டே அவர் தலையில் கை வச்சு அப்செட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஹேனா அண்ட் ஜேஹோப் டேக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஜேஹோப் வந்து டேயோட ஷோல்டரில் கை வச்சு டே அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ டேயும் நிமிந்து ஜேஹோப்பை பார்க்குறான். டே டியர்ஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஹேனா டேயோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு ஹோப்பை விட்டுறாத டே, கண்டிப்பாக ஒயனை ஃபன் பண்ணலாம், இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு க்ளூவே கிடச்சிருக்கு. ஆமாட்டே, நம்ம ஒயனுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம ஃபைன் பண்ணிடலாம் அப்படின்னு டேயை சொல்லி காம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ டே மச்சான் எனக்கு என்னன்னு தெரிலடா, ஒயன் ஏதோ என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் டேஸாகவே தோன்ட்டு இருக்கு. ஏனே தெரில, ஒயன் இனிமேல் என்னால் பார்க்க முடியாதோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டே அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, கண்டிப்பாக ஒயனுக்கு அடைச்சிருவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரூமில் டேயோட மொபைல் அகெயின் ரிங் ஆகுது. ஹேனா எந்திரிச்சு போய் மொபைலை எடுத்து பார்த்துட்டே வராங்க. இந்தா
டே இன்ஷு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மொபைலை டே கிட்ட கொடுக்குறா. அகெயின் வந்துட்டு இந்த ஜிமின் சைடு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜிமின் உங்களை வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருப்பான்ல, அப்போது வந்து ஜிமினோட ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ரைஸ் ஆகுது. ஜிமினோட ஃபேஸில் ஒரு சந்தோஷம் வருது. ஜிமின் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே ஸ்மைல் பண்ணுறான். ஜிமின் ஸ்மைல் பண்ணுறதை பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போது ஜிமினோட ஃபேஸ் டக்குன்னு ஷாக் ஆகி சேஞ்ச் ஆகுது. நீங்கள் கன்ஃபியூஸாக பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறீங்க. ஒயன் நான் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்டி, சாரி ஒயன் அப்படின்னு ஷாக்காக சொல்லிட்டு உங்களை பயந்து போய் பார்க்குறான். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஜிமின் இப்படி பண்ணுறதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜிமினை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினோட ஹார்ட் பீட் வந்து இன்னும் அதிகமாகுது. நீங்களாக விரும்பி வந்து அவனை ஜிமின் பண்ணியிருக்கிறத பார்த்து ஜிமினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிமின் சையாக ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைலோட ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ஜிமின் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த கிஸ்ஸை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரில. அப்போ நீங்கள் அகெயின் உங்கள் மனசில் நினைக்கிறீங்க, நீ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க ஜிமன், இனிமே நீ கஷ்டப்படவே கூடாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஜிமினோட ஹேரை வந்து அப்படியே காம் பண்ணி விட்றீங்க. நீங்கள் ஜிமினோட ஹேரை இப்படி காம் பண்ணுறது அவனுக்கு அவங்க அம்மா பண்ணுற வீடு மாதிரி இருக்குது. ஜிமின் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி நீங்கள் பண்ணுற ஃபீலை அப்படியே பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி உங்கள் ஹேரை ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காரு. ஜிமினுக்கு ஏதோ இந்த வேர்ல்டே கிடச்ச மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். நீங்கள் ஹக் பிரேக் பண்ணி ஜிமின் ஃபேஸை பார்க்குறீங்க. ஜிமின் கன்ஃபியூஸாக உங்ககிட்ட என்னாச்சு ஒயன், என்னாச்சுடி அப்படின்னு கேட்குறான். நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க, உனக்கு பசிக்குதா ஜிமன் அப்படின்னு நீங்கள் டவுட்டாக கேட்குறீங்க. அது வந்து அப்போது உனக்கு பசிக்குது, வா உனக்கு நான் குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஜிமினோட ரைஸை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீ குக் பண்ண போறியா ஒயன்? ஆமாடா, ஏன் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கிளாஸில் இருந்து எல்லாருக்கும் என்னோடய லஞ்ச் பாக்கை ஷேர் பண்ணியிருக்கேனே, நீ சாப்பிடாமையாக இருந்திருப்ப அப்படின்னு கீழே போயிட்டே பேசிகிட்டே வரீங்க. ஜிமின் நீங்கள் சொல்கிறது கேட்டு நான் சாப்பிட்ருக்கேன்டி, நீ செம்மையாக குக் பண்ணுவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஜிமின் உங்களை இப்படியே வந்து சொல்கிறது கேட்டு உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஸ்மைல் பண்ணிட்டு ஹாலில் அவனை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சு டிவியில் ட்ரூ பியூட்டி கேட் ட்ராமாவை போட்டு விட்டுட்டு, நீ இந்த ட்ராமாவை பார்த்துட்டு வெயிட் பண்ணு, நான் வேகமாக உனக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிச்சனுக்கு போகிறீங்க. ஜிமின் டிவியை பார்க்காம நீங்கள் கிச்சன் போய் வேலை பார்க்குறத பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் பண்ணுறத பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்கான். நைட்டு ஒரு டைம் 8 o'clock ஆக போகுது. ஜிமின் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அப்போது ஜிமினுக்கு டிவி ப்ளே ஆகிற சவுண்ட் கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி டிவியை பார்க்குறான். டிவியில் பார்க்குற அந்த கேட்ராமாவை பார்த்து காண்டாகி டிவி ஆஃப் பண்ணிட்டு அப்படி கிச்சனுக்கு வரான். நீங்கள் நான்வெஜ் குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து உங்ககிட்ட பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். நீங்கள் பின்னாடி ஜிமினை பார்த்து, ஏன்டா ட்ராமா பார்க்கல, இங்கே வந்து நிற்கிற? இல்லை ஒயன், அந்த ட்ராமா எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதடா அப்படின்னு டவுட்டாக கேட்குறீங்க. ஏன்னா அந்த ட்ராமாவில் ஹீரோயினை ட்ரூவாக லவ் பண்ணதே செகண்ட் ஹீரோ தான். பட் அந்த ஹீரோக்கு அவரோட லவ் கிடைக்கவே இல்லை, அதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேட்டாகவே சொல்கிறான். ஜிமின் அந்த ஹீரோ பிளேஸில் அவனை வச்சு பார்த்து பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்போ நீங்கள், ஆனால் ஜிம்மன் அந்த ஹீரோயின் லவ் பண்ணது ஃபஸ்ட்டு ஹீரோவை தானே, ஸோ அவங்க சேர்ந்தது கரெக்டு தானே அப்படின்னு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பயத்தோடு தான் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத கேட்டு ஜிமினோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் கோவமாக சேஞ்ச் ஆகுது. ஜிமின் உங்கள் 2 ஆர்ம்ஸையும் பிடிச்சி அவர் பக்கமாக திருப்பி உங்களை ஃபேஸை பார்க்க வைக்கிறான். நீங்கள் ஜிமின் ஃபேஸை பார்த்து பயந்து போய் நிற்கிறீங்க. என்ன பேபி பேசுகிற, நீ எப்படி பேசுனா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஒன்றும் புரியாதுன்னு நினைக்கிறியா, நீ மனசில் நினைக்கிறது கூட என்னால் சொல்ல முடியும், நீ அந்த டேயை தானே மீன் பண்ணி சொல்கிற, அந்த டேயை தானே மீன் பண்ணி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி பேபின்ற வேர்டை கேட்டோன்னே ஜிமினை ஷாக்காக பார்த்துட்டே இருக்கீங்க. பேபி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, டே ஒன்றும் உண்மை கிடையாது, டே உன்னை உண்மையாக லவ் பண்ணவே இல்லை, உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கத்துறான். நீங்கள் ஜிமினை சொல்கிறது கேட்டுட்டு பயந்து அவனை பார்க்குறீங்க. நான் இன்னும் மறுபடியும் சொல்லிட்டேன், டே உண்மை கிடையாது, டே உன்னை உண்மையாகவே லவ் பண்ணவே இல்லை, ப்ளீஸ் ஓயான் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜிமின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுறான். நீங்கள் ஜிமினை காம் பண்ணுறதுக்காக ஜிமினோட சீக்ஸில் கையை வச்சு அவன் ஐஸை பார்த்துட்டு, ஏய் ஜிமின் காம் டவுன்டா அப்படின்னு அவன் சீக்ஸில் ரப் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்து காமாகி நார்மல் ஆகிறான். ஓயான் அப்படின்னு
லோ வாய்ஸில் சொல்கிறான். உங்களுக்கு இப்போ தான் உயிரே வருது. நீங்கள் ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை கிச்சன் கவுண்டர் மேலே உட்கார வச்சு, நீ இங்கே உட்கார, நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டே நார்மல் ஆகுறான். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் ஜிமினை ஸ்மைல் பண்ணுறதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆனியன் கட் பண்ணுறீங்க. ஜிமின் உங்கள் கையில் இருக்க நைஃபே பார்த்துட்டு, ஒயான் பார்த்துடி, கேர்ஃபுல், அந்த நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேண்ட்ஸே பார்த்துட்டு இருக்கான். ஓகேடா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் நான்வெஜ் தான் குக் பண்ணிட்டு ஆனியனை கட் பண்ணிட்டுருக்கீங்க. குக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டே அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் லெஃப்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை அப்படியே கட் பண்ணிக்கிறீங்க. ஃபிங்கர்லேருந்து ப்ளீட் ஆகுது. ஜிமின் ஷாக் ஆகி கவுண்டர்லேருந்து இறங்கி உங்ககிட்ட வரான். நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸை வாயில் வச்சு ப்ளட்டை ஷக் பண்ணுறீங்க. உனக்கு அறிவு இருக்கா ஒயான்? நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ பாரு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு திட்டுறோம். அட ஒன்றும் இல்லை, சின்ன கட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபிங்கர்ஸை எடுத்து பார்க்குறீங்க. ஜிமின் உங்கள் ஃபிங்கர்ஸை எடுத்து பார்க்குறான். உங்கள் ஃபிங்கர்ஸ் கொஞ்சம் ரொம்ப கட் டீப்பாகவே இருக்குது. உங்கள் முறைச்சிட்டு ஃபிங்கர்ஸை பார்க்குறான். அப்போது உங்கள் ஃபிங்கர்ஸ்லேருந்து அகெயின் ப்ளீட் ஆகுது. ஜிமின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டக்குன்னு உங்கள் ஃபிங்கர்ஸை ஜிமின் அவன் வாயில் வச்சு ப்ளட்டை ஷக் பண்ணுறான். நீங்கள் ஜிமினை ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜிமின் அவன் டங்கை வச்சு உங்கள் ஃபிங்கர்ஸில் கட்டான பிளேஸில் ஷக் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே நிற்கிறீங்க. ஜிமின் ஸ்டார்ட் பண்ணாமையே ஷக் பண்ணிட்டே இருக்கான். யூ ஆர் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். பட் உங்களால் முடியல. ஜிமின் அப்படின்னு வேர்டு உங்கள் மவுத்துலேருந்து அவுட் ஆகுது. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்றுடா, நீங்கள் நான் ஆல்ரெடி டேவோட அந்த எஃப்எஃப் நான் ஆல்ரெடி அடுத்த நாளே நான் பண்ணிட்டேன். பட் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன். பட் நாய்ஸ் அதிகமாக இருந்தனால நான் அதை எடிட் பண்ணிட்டுருக்கேன். அதை நான் எப்போயோ முடிச்சிட்டேன். பட் எல்லாமே செட் பண்ணிட்டேன். இன்னும் லைட்டாக எடிட் மட்டும் பண்ணணும். நான் அது கூட தெரியாமல் நீங்கள் நான் அது பண்ணிலாம் முடிச்சக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, போடுங்க அப்படின்னு. ஓகேடா, அந்த எஃப்எஃப் நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் ஷார்ட்ஸாக போகலாமா, அது ஒரு லாங் ஸ்டோரி. சத்தியமாக நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் சின்னதாக முடிச்சிடலாமா அப்படின்லாம் பார்த்தேன். அதுக்கடுத்து நான் ஆரம்பிச்சிட்டே போயிட்டேன். எனக்கு ஃப்ளோவில் வந்துனே இருக்குது. ஸோ நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். எப்படியோ நான் இந்த எஃப்எஃப்பை அந்த எஃப்எஃப் நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ டோன்ட் வரி, கீப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாக கமெண்ட்ஸ் முக்கியம் பிங்கில், கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகேடா, லவ் யூ ஆல். எல்லாம் சேஃபாக இருங்க. பை பாய்.